இன்றைக்கி கேசரி செய்ய போகிறோம். அடுப்பில் வடச்சட்டி வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கலாம். நெய் 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நெய் நிறையா பிடிக்காதவங்க தேங்காய் எண்ணெய் நிறைய சேர்த்துக்குங்க. கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் திராட்சை எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். அது நல்லா செவந்ததுக்கப்புறம் ஒரு டம்ளர் ரவையை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ரவை வறுக்கறதுல டேஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும். ரவை 1க்கு 2 வறுத்துட்டிங்கன்னா டேஸ்ட் போயிடும். பக்கத்துலேயே ரவைக்கு தேவையான தண்ணி கொதிச்சிட்ருக்குது. நல்லா வணங்கிருச்சு. இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கிற தண்ணி எடுத்து உள்ளே ஊற்றி நல்லா கிளறலாம். கலர் பொடி சேர்க்காதீங்க. கலர் பொடி ரொம்ப கெடுதல். அது எப்போதுமே எந்த ஒரு ஸ்வீட்டாக இருந்தாலும் செய்யாதீங்க. ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்குறோம், அதையும் போட்டாச்சு. கொஞ்சம் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நெய் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறிட்டே இருக்கணும். நல்லா வெந்துடும். நெய் தண்ணி எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா சர்க்கரை போட்டுக்கலாம். ஒரு டம்ளர் ரவைக்கு 1 டம்ளர் சர்க்கரை போட்டிருக்கேன். அதிகமாக ஸ்வீட் பிடிக்காதவங்க சர்க்கரை கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க. ஒரு 3/4 டம்ளர் போட்டுக்க. நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிட்டோம்னா நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்துடும். அப்புறம் எடுத்தோம்னா சூப்பரான கேசரி ரெடி. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு இந்தாங்க சாப்பிட்டு பாருங்கள் எல்லோரும். இந்தாங்க ஒரு வாய்.